41ஆம் அதிகாரம் முழு பகுதியையும் வாசிக்க நமக்கு நேரமில்லை. ஆனால் 38ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை ஒரு சட்டமா தெளிவா எல்லாருக்கும் காதுல விழும்படி வாசி கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 41 38 44 வரை. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு குற்றமும் செய்யாத யோசேப்பை போத்திபார் சிறைச்சாலையிலே போடுவித்தார். அந்த சிறைச்சாலையிலே 2 கைதிகள், அரண்மனை கைதிகள், அரசனுக்கு விரோதமாய் கலகம் செய்த, அரசனை கொலை செய்ய திட்டமிட்ட கைதிகள். ஒருவன் தப்புவிக்கப்பட்டு மீண்டுமாக வேலைக்கு அமர்த்தப்படுகிறான். மற்றொருவனோ கொல்லப்படுகிறான். இந்த மூவருக்கும், இந்த இருவருக்கும் 3 நாளைக்கு முன்பதாகவே கனவிலே இது வருகிறது. இந்த கனவை யோசேப்பு தான் விவரித்து சொன்னார். இந்த பானபத்திரக்காரனின் தலைவன் தான் அரண்மனைக்கு மீண்டுமாக பதவிக்கு போன பிறகு யோசேப்பை முழுவதுமாக மறந்து விட்டான். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அரண்மனை தலைவர்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் வந்துச்சு சொப்பனம்? பார்வோனுக்கு, எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்திலே அவன் நதியின் அருகே நின்று கொண்டிருக்கிறான். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து எழும்பி வருகிறது. பிறகு அவலட்சணமான, கேவலமான 7 பசுக்கள் அதே நதியிலிருந்து ஏறி வருகிறது. இந்த அவலட்சணமான, கேவலமான இந்த 7 பசுக்கள் புஷ்டியான இந்த 7 பசுக்களை விழுங்கிவிட்டும் ஒன்றும் சாப்பிடாதது போல் அதே அவலட்சணமாய் இருக்கிறது. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இது எப்படின்னா அது அப்படித்தான். ராஜாக்கு கனவு இல்லை, கனவு கலங்கிருச்சு, பயம் வந்துருச்சு, முழிச்சுக்கிட்டான். திரும்பி கண்ண முடின்னு தூக்கத்துக்கு ட்ரை பண்ணணும். தூங்கினா இன்னொரு கனவு வந்துச்சு. ஒரு கோதுமை கதிர் விட்டிருக்கிறது. ஒரு செடியில 7 கதிர்கள் இருக்கிறது. அந்த 7 கதிர்களும் நல்ல தானியங்களை கொண்ட கதிர்களாய் இருக்கிறது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு செடி தோன்றினது. அதிலே 7 கதிர்கள். அது சாவியாய் போன 7 கதிர்கள். இந்த சாவியாய் போன 7 கதிர்கள் நல்ல சத்துவம் உள்ள அந்த 7 கதிர்களை முழுங்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்குது. ஒரு முறைக்கு 2 முறை இந்த ஒரே அர்த்தமுடைய கனவு 2 முறை. ராஜா உண்மையாகவே கலங்கி போனான். அதிகாலையிலே எழுந்தான்.
எகிப்துல எத்தனை மந்திரவாதிங்க இருக்கிறாங்க, குறி சொல்றவங்க இருக்கிறாங்க, கனவுகளை விலக்கி சொல்றவங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டான். யாராலையும் இதற்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது பானப்பத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ ராஜாவே, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் சிறைச்சாலையில இருந்தபோது, சுயம்பியினுடைய தலைவன், நாங்க 2 பேரும் சிறைச்சாலையில இருந்தபோது எங்களுக்கும் இப்படிப்பட்ட கனவு வந்தது. அந்த கனவை எபிரேய பிள்ளையாண்டானாகிய யோசேப்பு என்பவன் எங்களுக்கு விளக்கி சொன்னான். நாங்கள் கண்ட கனவின்படி எங்களுக்கு பலித்தது. நான் மறுபடியுமாக பணப்பத்திரக்காரனாக ஏற்படுத்தப்பட்டேன். சுயம்பியோ 3 நாளுக்கு பிறகு தூக்கிலிடப்பட்டான். எங்கள் கனவிலே அந்தபடியே எங்களுக்கு நேரிட்டது. எங்கள் கனவினுடைய அர்த்தத்தை எங்களுக்கு சிறைச்சாலையிலே சொன்னவன் அவன்தான் என்று சொல்லி சொன்னான். அப்ப உடனே யோசேப்பை அழைக்கிறார்கள். அவன் தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து வெளியே வந்து சவரம் பண்ணிக்கொண்டு வேற வஸ்திரம் தரித்து கொண்டு பார்வோனிடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இப்போ பார்வோன் யோசேப்பை நோக்கி தான் கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறான். என்னுடைய சொப்பனத்துக்கான அர்த்தத்தை ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், உன்னால் அர்த்தத்தை சொல்ல முடியுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது யோசேப்பு சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை அருளி செய்வார் என்று சொல்லுகிறான். பார்வோன் இப்பொழுது தான் கண்ட கனவை யோசேப்புக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் நதியோரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளுக்கு பின்னால 7 பசுக்கள் வந்தது. அவைகள் அவலட்சணமும் கேவலமான பசுக்களாயிருந்தது. இப்படிப்பட்ட கேவலமான அவலட்சணமான பசுக்களை நான் எகிப்திலே கண்டதே இல்லை. பிறகு இந்த கேவலமான அவலட்சணமான பசுக்கள் புஷ்டியான பசுக்களை விழுங்கினது, பட்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயிற்றென்பது தோன்றாமல் முன்னிருந்தது போலவே அவலட்சணமாய் இருந்தது. இப்படி கண்டு விழித்துக் கொண்டேன். பின்னும் நான் சொப்பனத்திலே 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானதுமான 7 கதிர்களையும் கண்டேன். இந்த சாவியான தீந்து பதறான 7 கதிர்கள் புஷ்டியான 7 கதிர்களை பட்சித்து போட்டும் ஒன்றும் நடக்காதது போல் இருந்தது என்றார். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனுடைய சொப்பனம் 2 சொப்பனத்தினுடைய அர்த்தம் ஒன்று தான், 2 ஒரே கனவு தான். ஆண்டவர் 2 விசை நடக்க போகிறதை உமக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 ஆண்டுகளாம். அந்த 7 நல்ல கதிர்களும் 7 ஆண்டுகளாம். சாவியா போன அந்த 7 கதிர்களும் இன்னொரு 7 ஆண்டுகளாம். அவலட்சணமான கேவலமான 7 பசுக்களும் இன்னொரு 7 ஆண்டுகளாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, 7 வருஷம் நல்ல செழிப்பான வருஷம், 7 வருஷம் பஞ்சமான வருஷம். இதை தேவன் கிருபையாக பார்வோனுக்கு கனவிலே அறிவித்திருக்கிறார். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், தேவன் இதை சீக்கிரத்திலே செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டிப்பான 2 முறை கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். அர்த்தத்தை சொல்லிட்டா போதாது, பிரச்சனையை சொல்லிட்டா போதாது, அந்த பிரச்சனைக்கான பரிகாரத்தையும் சொல்ல வேண்டும். அதுக்கான பரிகாரத்தை இவன் சொல்லுகிறான் பாருங்கள். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி
அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கிக் கொள்ளும்படி செய்வார்கள். வருது பாலிடிக்ஸ். இந்த 41ஆம் அதிகாரத்துல 2 அரசியல் காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 2 அரசியல் அடிப்படைகள், ஃபவுண்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம். 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வார்கள். அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷத்தின் விளைச்சல்களை, தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. ஃபுட் செக்யூரிட்டி. இப்போ சோனியா காந்தி அவங்களுடைய ஆட்சியில, மன்மோகன் சிங் ஆட்சியில அவங்க கடைசியா செஞ்சுட்டு போனது என்ன தெரியுமா? ஃபுட் செக்யூரிட்டி. அதான் இது FCI. பண்டித ஜவஹர்லால் நேரு அவருடைய ஆட்சி தொடங்கினதும் இந்தியா முழுக்க என்ன கட்டினாங்க? FCI கட்டினாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே கட்டினாங்க. கவர்மெண்டில் இருக்கிற நம்மளுக்கு இது விளங்கலைன்னா இந்த உலகத்தில் யாருக்கும் விளங்காது. ஏன்னா நம்ம ஸ்டேஷன் பக்கத்தில் என்ன தங்குது? FCI. என்ன தெரியுமா? அந்தந்த பகுதியில் KGF முழுக்க தானியத்தை விநியோகம் பண்றதுக்கு அந்த ஊரினுடைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பெரிய தானிய கிடங்கு. இந்தியா முழுக்க இந்த மாதிரி. கொஞ்சம் தாண்டி பங்கார்பேட்டுக்கு போனீங்கன்னா பங்கார்பேட்டு ஊருக்கு வெளியே ஒரு FCI. கோலாருக்கு போனீங்கன்னா கோலாருக்கு ஊருக்கு வெளியே ஒரு FCI. சரி, தடுமாறி கிருஷ்ணராஜபுரம் போயிட்டீங்கன்னா ஸ்டேஷன் பக்கத்துல என்ன? உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா கூட விளங்க மாட்டேங்குது. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCI இந்தியாவில் ஏற்படுத்தி வைத்தாரு. இத எகிப்துக்கு யோசேப்பு மூலமா கர்த்தர் சொன்ன ஆலோசனை. வரப்போகிற நல்ல 7 வருஷத்தின் விளைச்சலின் தானியங்களை சேர்த்து வையுங்கள். பார்வோனின் அதிகாரத்துக்குட்பட்டு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். தேசம் பஞ்சத்தில் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக. தேசத்துக்கு வைப்பாய் இருக்க வேண்டும். வைப்புனா என்ன தெரியுமா? டெபாசிட், பிக்சட் டெபாசிட். என்ன சொல்லுங்க? பிக்சட். ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே பிக்சட் பண்ணிட்டேன் சொல்றீங்கல்ல? புரியுதா? ரிட்டையர்மெண்ட் பண்ணத்தை என்ன பண்ணிட்டேன்? பிக்சட் பண்ணிட்டேன். அதுதான் வைப்பாய் இருப்பதாக, ரிசர்வ், சேமிப்பாய் இருப்பதாக. இந்த வார்த்தைகளை இவன் சொன்னதும், இந்த வார்த்தைகள் பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் இருந்தது. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை விட்டுட்டான். தன் கூட இருக்கிற ஊழியக்காரர் எல்லாம் பார்த்தான். பார்த்துட்டு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோன்னு சொல்லிட்டு யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள மனிதன் வேறொருவன் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாயிருப்பேன். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் யார்கிட்ட இவன் போறானோ எல்லாரும் அவங்க பொறுப்பை இவன் கையில கொடுத்துட்டு சும்மா ஏறாங்க. போத்திபார் வீட்டுக்கு போனா போத்திபார் என்ன பண்ணா, தன் வீட்டு காரியங்கள் எல்லாம் இவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஒதுங்கிட்டான். அங்கிருந்து ஜெயிலுக்கு போனா ஜெயில் அதிகாரி எல்லா பொறுப்பையும் யோசேப்பு கையில கொடுத்துட்டு அவன் ஒதுங்கிட்டான். அங்கிருந்து இப்ப எகிப்தின் அரண்மனைக்கு போனா ராஜா எல்லா பொறுப்பையும் இவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஒதுங்கி கொள்ளுகிறான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். அவன் தன் கையில் போட்டிருந்த முத்திர மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்தி பொன் சரப்பண்ணி அவன் கழுத்துல தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றி
அவன் போறதெல்லாம் கீழே தொண்டை நிட்டு பணிய வேண்டும். அப்படியே கீழே கொஞ்சம் வணங்கணும் எல்லாம் எல்லாம். யார? யோசேப்பு. அப்படி செய்து பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனால் எகிப்திய தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது ஆசைக்க கூடாது. இதுதான் ரொம்ப கஷ்டம். என்ன கேட்டு நீங்க கை கால் ஆசைக்கணும், நான் ஒருத்தர் சும்மா இருப்பீங்களா? இது ஒரு பழமொழி. அப்ப யாருமே கை கால் அசைக்கூடாது அப்படி இல்லை. யாரும் ராஜாவுக்கு விரோதமாய் யோசேப்புக்கு விரோதமாய் பேசக்கூடாது என்று. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சப்னாத் பண்ணையா என்கின்ற பேரை வச்சான். சரி, அது வேணாம், நம்மளுக்கு விடுங்க, அது சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது. இப்போ 30 வயது யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அவனுக்கு எத்தனை வயசு? 30 வருஷம். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்கள் பூமி மிகுந்த பலனை கொடுத்தது. 7 வருஷங்கள் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்கள் எல்லாம் அவன் சேர்த்து பட்டணங்களில் அவைகளை கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தின் அதினதின் சுற்றுப்புற சுவர்களிலே பக்கத்திலே தானியங்களை சேர்த்து வைத்தான். எல்லா தானியத்தையும் ஒரே இடத்துல குவிக்கல. இந்தியா முழுக்க வளையிற எல்லா தானியத்தையும் போய் டெல்லியில சேர்த்து வச்சுக்கல. அங்கங்க வச்சான். ஏன்னா நாளைக்கு பஞ்சம்னு வந்தா ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு அந்தந்த ஊர்லயே இருக்கணும். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்தான். அது அளவுக்கு அடங்காது இருந்தது. பஞ்சமுள்ள 7 வருஷங்கள் வருவதற்கு முன்பதாக யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமார்த்தி ஆகிய ஆஸ்னாத். போத்திபார் இல்ல, போத்திபிரா இருக்கிற கன்ஃபியூஷன். போத்திபிராவின் குமார்த்தி ஆகிய ஆஸ்னாத். ஆஸ்னாத் என்பது தான் யோசேப்பினுடைய மனைவி பேர். சரி, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பத்தார் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அப்ப இந்த யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள், ஒருத்தன் பேரு மனாசே, இன்னொருத்தன் பேரு எப்ராயிம். சரி, எகிப்து தேசத்திலே வந்த 7 வருஷங்கள் நல்ல வளர்ச்சியான புஷ்டியான 7 வருஷங்கள். அந்த 7 வருஷத்தில் தானியங்கள் சேர்க்கப்பட்டது. இப்பொழுது பஞ்சம் ஆரம்பமானது. தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். இலவசமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. என்ன பண்ணான்? தானியங்களை ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? தங்களிடத்துல முதல்ல ஆடு மாடுகளை விற்று அவைகளை கொண்டு வாங்கினார்கள். பிறகு தங்கம் வெள்ளி இதெல்லாம் விற்று அவைகளை கொண்டு வாங்கினார்கள். கடைசியா தங்களுடைய நிலத்தை எல்லாம் விற்று அவைகளை கொண்டு வாங்கினார்கள். நாளைக்கு அதை குறித்து பார்க்க. இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. முதலாவது, நல்லாட்சி தருகிறவர்கள் 5இல் 1 பங்கு தான் டாக்ஸ் வாங்கணும். ஜனங்களுக்கு நல் ஆட்சி தரக்கூடியவர்கள், ஜனங்களுக்கு நல்லாட்சி தரக்கூடியவர்கள் 5இல் 1 பங்கை தான் வரியாக வாங்க வேண்டும். எல்லா டாக்ஸும் ஒன்னா சேர்த்து 20% தான் கொடுக்கணும். எல்லா வரியும் ஒன்னா சேர்த்து எவ்வளவு தான் இருக்கணும்? சொல்லுங்க, எவ்வளவு தான் இருக்கணும்? 20%, 20% தான் இருக்கணும். இன்னும் சரி, நம்ம பெட்ரோல் மேல எவ்வளவு வரி போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? பெட்ரோல் மேல எவ்வளவு வரி போடுறாங்க தெரியுமா? க்ரூட் ஆயில் அதனுடைய கொள்முதல் விலை பர்ச்சேஸ் ரேட் 31 ரூபாய் பர்ச்சேஸ் ரேட். 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 210% டாக்ஸ். ஆனா உலகம் முழுக்க சத்தம் போட்டு சொல்றாங்க, நாங்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறோம், எங்கள் நாட்டில் ஏழைகளே இல்லை, எங்கள் மக்கள் எல்லாம் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். மற்ற பொருளுக்கிட்டலாம் அப்புறம் போலாம்.
கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. முத முறை எண்ணெய் வாங்குறப்போ 97 ரூபாய் ஒரு பாக்கெட் வாங்கினேன். அப்புறம் 102 ரூபாய், அப்புறம் 105 ரூபாய். இப்போ எண்ணெய் ஒரு பாக்கெட் எவ்வளோ கோல்டு வின்னர்? 170. ஐயோ, நான் ஒரு பாக்கெட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். எவ்வளோ பணம்? அதுக்கே 17,000 ஆயிடுமே. ஒரு நல்லாட்சி கொடுக்கிறவர்கள் மக்களுக்கு 20% தான் டாக்ஸ் விதிக்கணும். அதுக்கு மேல விதிக்க கூடாது. 20% டாக்ஸ், அதுக்கு மேல விதிக்க கூடாது. அப்படி விதிக்கிற டாக்ஸ பெரும் பகுதி ரிசர்வ்ல தான் வைக்கணும், வைப்பு நிதியாகத்தான் வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஆசீர்வதிக்கப்பட்ட யூத குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்குதுன்னு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே 10% தசம பாகம், 10% சேமிப்பு, 30% என்ன பண்ணோம்? வைப்பு நிதி. ஆமா தானே? இன்வெஸ்ட்மெண்ட் 50% செலவு பண்ணலாம். யோசேப்பு 20% தான் டாக்ஸ் கலெக்ட் பண்ண. வெறும் 20% டாக்ஸ் கலெக்ட் பண்ணி 7 வருஷம் ஒரு விளைச்சலும் இல்லாத எகிப்து தேசத்துக்கு மாத்திரம் இல்ல, ஒரு விளைச்சலும் இல்லாத எகிப்து தேசத்துக்கு மாத்திரம் இல்ல, சுற்றி இருக்கிற தேசமெங்கும் பஞ்சம். நைல் நதி ஓடுகின்ற எகிப்துக்கே பஞ்சமானால் சுற்றி இருக்கிற நதியே இல்லாத தேசங்களுடைய நிலைமை என்ன? அந்த தேசங்களுக்கும் தானியங்களை விற்றான். இப்ப எகிப்து ராஜா மிகுந்த ஆஸ்திக்காரனான, நிறைய பணத்தை சம்பாதிக்கிறவன். ஏன்னா இது ஒரு ரகசியம். இந்த ரகசியம் அண்டை நாடுகளுக்கு தெரியல, எகிப்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? செழிப்பான வருஷங்களின் பலனை சாப்பிட்டுட்டாங்க, சேர்த்து வைக்கல. அங்கேயும் விளைஞ்சிருக்கும், அங்கேயும் நல்ல மழை இருந்திருக்கும். அவங்க செய்த தவறு, நல்ல வருஷத்தின் பலனை புசித்து விட்டார்கள். யோசேப்பு செய்த நன்மை, நல்ல வருஷத்தின் பலனை 5இல் ஒரு பங்கை சேர்த்து வைத்தார். ஒரு நல்ல ஸ்டீவர்ட், நல்ல உக்ரானக்காரனுக்கு அழகு குறைஞ்சது 20% தன் வருமானத்தில் சேமித்து வைக்க வேண்டும். மினிமம் 20% சேமித்து வைக்க வேண்டும். 5 மாசம் சேர்த்தா 1 மாசம் சம்பளம் இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு 2 மாசம் சம்பளம் சேமிப்புல இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு 2 மாத சம்பளம் பாக்கெட்ல இருக்கணும். ஒவ்வொரு டிசம்பர் மாசமும் அடுத்த முறை ஈஸ்டருக்கு வர்றப்போ சம்பளம் 30,000னா 60,000 உன்னுடைய பர்ஸ்ல இருக்கணும். ஒரு 5,000 ரூபாய் அதை கிறிஸ்துமஸ் முன்னிட்டு சர்ச்சுக்கு என்ன கொடுக்கணும்? இந்த சொல்லிய பாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஓகே, நல்ல உக்ரானக்காரனுக்கு அழகு தன் வருமானத்தில் 20இல் ஒரு பங்கை, 20%, 5இல் ஒரு பங்கை சேமித்து வைக்க வேண்டும். இந்த கால்குலேஷன் குடும்பத்துக்கும் பொருந்தும், ஒரு தேசத்துக்கும் பொருந்தும், ஒரு நாட்டுக்கும் பொருந்தும், குடும்பத்துக்கும் பொருந்தும். இத ஆண்டவர் கொடுத்த ஃபார்முலா, இது கர்த்தர் கொடுத்த ஃபார்முலா. யோசேப்புக்கு இன்னைக்கு உலக அளவில் ஃபுட் கார்பரேஷன், உலக அளவில் ஃபுட் செக்யூரிட்டி, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடுத்த 30 வருஷத்துக்கு ஒன்றும் விளையலைன்னா கூட அதுக்கான தானியத்தை சேர்த்து வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார். நம்ம நாட்டில் கூட டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கான தானியங்களை சேர்த்து வைத்துவிட்டு ஆட்சியை கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். ஃபுட் அவ்வளோ தானியம் சேர்த்து வைத்ததாக சொல்லுகிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று, யோசேப்பின் வசத்தில், யோசேப்பின் கையில் இந்த ஒரு தேசத்தினுடைய முழு பொருளாதாரமே போயிடுச்சு.
சரி, நாம விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். யோசேப்பு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டான். ஜெயில் டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அதனாலயோ என்னமோ எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டர்களும் எங்க போயிட்டு வராங்க? ஓகே. ஆனா யோசேப்பு வெறும் 20% வாங்கி எப்படி இவனால இப்படி வெற்றிகரமாய் நடத்த முடிந்ததுன்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. ஊழல் அற்ற ஆட்சி. என்ன சொல்லுங்க? ஊழல் அற்ற ஆட்சி. ஊழலுக்காகத்தான் ஜனங்க மேல வரி அதிகப்படுத்தி செலுத்தப்படுகிறது. ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்தால் 20% போதும். சம்பளத்திலே பிடிக்க நம்பிடலாம். ஜனங்களுக்கும் அது என்னவா இருக்காது, பாரமா இருக்காது. அப்படி செய்யாமல் ஊழல் செய்வதற்காக, அந்த எக்ஸ்ட்ரா கமிஷனுக்காக 30, 40, 50, 60, 70% மக்களின் மேல வரி. வளர்ந்த நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் பிரச்சனை என்னன்னா, அவங்க இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, அவங்க சம்பளத்தில் அப்படியே பிடிச்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட குத்துட்டு நீ கட்டுன்னு சொல்றது இல்ல, சம்பளத்தில் டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு தேவையானதை ஊழல் இல்லாமல் ரோடு வசதி, லைட் வசதி, 24 hours கரண்ட். அந்த நாட்டில் எந்த மூலையில இருந்து எந்த மூலையில 24 மணி நேரம் உங்ககிட்ட கார் இல்லைனா கூட நீ போக முடியும். ட்ரெயின்ல போகலாம், யூனிட் ட்ரெயின் மாதிரி இருக்கும், மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இருக்கும், அதில் போகலாம், அல்லது பஸ்ஸில் போகலாம். இரவெல்லாம் பஸ் சர்வீஸ், இரவெல்லாம் ட்ரெயின் சர்வீஸ். எங்கன்னா போகலாம், எங்கன்னா ஏறி எங்கன்னா இறங்கிக்கலாம். நைட்டெல்லாம் பஸ்ஸில் ஒருத்தர் கூட இல்லை இருக்க மாட்டாங்க. பஸ் அந்த டைம் ஓடின்னு இருக்கும். மக்களுக்கு செய்யப்படுகிற சேவைகள் எப்போ அப்படி செய்ய முடியும்? ஊழல் இல்லாத போது. ஊழலற்ற ஆட்சிக்கு வித்திட்டான் யோசேப்பு. இங்க என்ன கிடையாது? நியாயமான பஞ்சம் வந்த பிறகு தானியத்தை விற்றான், பணத்தை சம்பாதித்தான், பார்வோனின் கஜானாலே சேர்த்து வைத்தான். ஒருவர் நல்லாட்சி கொடுக்க வேண்டுமானால் 20% தான் டாக்ஸ் வாங்கணும். ஊழல் இல்லாவிட்டால் அதிலே ஆட்சியை நடத்த முடியும். இப்படி கலெக்ட் பண்ற டாக்ஸ், வரி வைப்பு நிதியாக வைக்கப்பட வேண்டும். இட் மஸ்ட் பி a reserve fund. ஆபத்து காலத்தில் பயன்படுத்துவதற்காக அந்த ரிசர்வ் ஃபண்ட், சேமிப்பு நிதி இருக்க வேண்டும். இது ஒரு அரசாங்கத்துக்கும் பொருந்தும், ஒரு குடும்பத்துக்கும் பொருந்தும். உங்க இஷ்டம், உங்க இஷ்டம். இல்லை நாங்கள் சம்பாதிச்சுட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் யார் வேணாலும். ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் மூக்கு ஒழிக்கணும் சொல்லக்கூடாது. முன்னாலே ஆண்டவர் சொல்றார், இப்படித்தான் குடும்பத்தை நடத்தணும், அதன்படி என்ன பண்ணணும், நடத்த கற்றுக்கொள்ள. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், இது ஒரு முக்கியமான அதிகாரம், ஒரு முக்கியமான பகுதி. உங்களுடைய பொருளாதாரத்தை சரியாக நீங்கள் கையாள வேண்டும். சரியாக அதை நீங்க ஹேண்டில் பண்ணணும். நல்ல ஆசீர்வாதமான வருஷம் வந்துச்சா, பணம் வந்துச்சா, உடனே 1க்கு 4 புடவை, 1க்கு 8 வாங்கக்கூடாது. நீ வாங்குகிற பொருள் திருப்பி விற்றால் உனக்கு பணம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொருளா வாங்கி வைக்கணும். விலங்கு தானே சொல்றது. வைப்பு நிதி, சேமிப்பு நிதி என்பது தங்கத்துல வெள்ளியில முதலீடு செய்து வைக்க வேண்டும். தங்கான உடனே கம்பல் ஜிமிக்கி செஞ்சு மாட்டிக்கிறது இல்ல, கோல்டு பிஸ்கெட்ஸ். அது அப்படி அபரஞ்சி தங்கம், அது அப்படியே என்ன பண்ணணும், விற்று பணமாக்க வேண்டும். அப்படி வாங்கி வைக்கணும். உன்னுடைய ஆபத்து காலத்துக்கு உதவி செய்வதற்கு 2 பெனிஃபிட் அதுல. ஒன்று, அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும், அதுல ஒரு லாபம். 2வது, திடீர்னு உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையானால் அப்பொழுது பயன்படுத்துவதற்கு அது உபயோகம். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வீடு கட்டணும்னு நினைக்கிறப்போ நீ லோன் போட்டு வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வைப்பு நிதியிலிருந்து எடுத்து என்ன பண்ணலாம், கடன் இல்லாமல் வீட்டை கட்டலாம். இதெல்லாம் சில ஆலோசனைகள், வேதத்தின்படி கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள்.
நாம் நடுத்தர வர்க்கம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நம்மளுக்கு இது கஷ்டம்தான். ஆனால் கொஞ்சமாக இருக்கிறப்போ பழகிக்கிட்டா இதுவும் சுலபம் தான். கொஞ்சமாக இருக்கும் பொழுது பழகி கொண்டால் இதையும் நடைமுறைப்படுத்தலாம். இந்த காரியம் மனதில் வையுங்கள், சிந்தியுங்கள். வைப்பு நிதியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரால ஒரே நாளிலே ஒருவனை ஜெயிலில் இருந்து கூட்டு போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் கூடவே இருந்தால் இது சாத்தியமாகும். யோசேப்புக்கு சாத்தியம் இருந்துச்சு. காரணம், கர்த்தர் அவனோடு இருந்து தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறுவனும் இல்லை என்று பார்வோன் இவனை குறித்து சாட்சி கூறினார். ஆனால் இவன் குடும்பத்தாரோ இவனை ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி 20 வெள்ளிக்காசுக்காக பெற்றுக்கொண்டார்கள். யோசேப்புக்கும் இயேசுநாதருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. அதில் ஒரு ஒற்றுமை, இதாகிய தேவன் இயேசுநாதர் கரத்தில் ஒரு முத்திரை மோதிரத்தை போட்டார். ராஜா பார்வோன் யோசேப்பின் கையில் முத்திரை மோதிரத்தை போட்டார். நிறைய விஷயங்கள், 20க்கும் அதிகமான ஒற்றுமைகள் யோசேப்புக்கும் இயேசுநாதருக்கும். இயேசுநாதரை அவனுடைய சகோதரராகிய யூதர்கள் 30 வெள்ளிக்காசுக்கு புறஜாதியரிடத்தில் வெற்றி போட்டார்கள். யூதாஸ் கூட அவருடைய சகோதரன் 30 வெள்ளிக்காசுக்காக ரோமரிடத்தில் அவரை காட்டி கொடுத்தார். புறஜாதியாரிடத்தில் விற்று போட்டார்கள். இயேசுநாதரும் ரோமர்களிடத்தில் விற்று போடப்பட்டார். யோசேப்பு எகிப்தியரிடத்தில் விற்று போடப்பட்டார். சிந்திப்போம். யோசேப்பின் ஆலோசனைகள் நம்முடைய குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.